ஸ்டூபிட் பீப்புளோட ஆர்கியூ பண்ணலாம். இன்னைக்கு ஏடிஎம் ஒரு சம்பவம் ஆச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து ஏடிஎம்க்கு போனேன்னு வந்து சல்லி எடுக்கிறதுக்கு சரியா. இது எங்க ஏடிஎம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கொலனா வந்து ஹெச்என்பி. கொலனா ஹெச்என்பி வந்தாங்களும் தெரியும். 2 மெஷின் இருக்குது. ஒன்று வந்து சல்லியை போட மட்டும் தேலும், மற்றதில் வந்து சல்லி போடவே மேலும் எடுக்கவே மேலும். அப்போ நான் போயிட்டிக்கிறேன் வந்து சல்லி எடுக்கிறதுக்காக வேண்டி. எனக்கு முன்னுக்கு நிற்கிறார் வந்து சல்லி போட போயிட்டிருக்கார். ஸோ அவருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த மெஷின்லையும் சல்லி போடலும், இந்த மெஷின்லையும் சல்லி போடலும். பட் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மெஷின் மட்டும்தான். பட் எனக்கு முன்னுக்கிறார் வந்து இந்த மெஷினுக்கு போறாரு. பட் நான் சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இதுலயும் போடலும், உங்களுக்கு இதுலயும் போடலும். பட் ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி 1 ஆப்ஷன். எனக்கு இதுல மட்டும் தான் சல்லி எடுக்கலும். ஸோ நீங்க அதுக்கு போனீங்கன்னு சொன்னா சேம் டைம் எனக்கு எதுக்கும் போவேலும், 2 பேருக்கும் ஒரே டைம்ல வேலை முடிஞ்சிடும்னு சொல்லி. பட் தென் ஹி வாஸ் லைக், நோ நான் தான் ஃபெஸ்ட்டுக்கு வந்தேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் தான் முடிவு எடுக்கணும், ஏன்னா நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்த ஆள் தானே அப்படின்னு. ஐ வாஸ் லைக், டே யாரா நீ? ஸோ இந்த எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிப்பீங்க? இது நல்லா நட்டலா ஃபர்ஸ்ட் டே வந்து பிஸ்டாஷோ காட்டி நட்டலா நல்லா இருக்கு. நாங்க என்ன பண்ணிப்போம் அதை விடுங்க. ஷஸ்ரி ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃபாலோ பண்ற மோட்டோ ஒன்று தான், ஸ்டூபிட் பீப்புளோட ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே எஸ் யூ கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி தான். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றதால வந்து என் லைஃப்ல வந்து எதுவும் குறைஞ்சிட போறது இல்லையே. பை த வே இது 2 என் ஃப்ரெண்டும் எனக்கு சென்ட் பண்ணது நல்லா தின்னு பாருன்னு சொல்லி. நீ பார்த்துட்டு இருந்தா தேங்க்ஸ் மச்சான் நல்லா